Hi friends, welcome to South India Kitchen. இன்னைக்கு நம்ம ரவா பணியாரம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுல்ல 1 கப் ரவா எடுத்துக்கோங்க. அப்புறமா 1/2 கப் மைதா, கூடவே 2 டீஸ்பூன் ஏலக்காவும் மிக்ஸ் பண்ணிடலாம். எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா கலந்துக்கோங்க. இப்போ 1 கப் தேங்காய் பால் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி கலந்துக்கோங்க. கொஞ்சம் தேங்காய் பால் மிக்ஸ் பண்ண அப்புறமா 1 கப் சுகர் ஆட் பண்ணிடலாம். அப்புறமா மிச்சம் இருக்க தேங்காய் பாலையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஹாஃப் கப் தண்ணி சேர்த்தா போதும். தண்ணி மட்டுமே கூட சேர்த்துக்கலாம். ஆனால் தேங்காய் பால் சேர்த்திங்கன்னா இன்னும் டேஸ்டாக இருக்கும். இந்த கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது ஒரு 50 மினிட்ஸ் அப்படியே வச்சிடலாம். மினிட்ஸ்க்கு அப்புறமா ஒரு பேனில் எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. நல்லா குழிவுள்ள பேனாக எடுத்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுமே ஒரு கரண்டி மாவு எடுத்து ஊற்றிடலாம். எண்ணெய் எப்போவுமே ஒரு மீடியம் சூட்டில் இருக்கணும். ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது. லைட்டாக புஃபி மேலே வந்ததுமே அப்படியே திருப்பி போட்டுருங்க. ஒரு 2 வாட்டி இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு செமி லெவலில் வந்து கிடைக்கும் 2 சைடுமே. இந்த மாதிரி ப்ரௌனிஷ் கோல்டன் கலரில் வந்ததுமே எடுத்துடலாம். 2 சைடும் இந்த மாதிரி ப்ரௌனிஷ் கோல்டன் கலருக்கு வரணும். அப்போ நம்ம எடுத்துடலாம். இவ்வளோதான். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்ஸ்டன்ட் ரவா பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு புது ரெசிபியோட சந்திக்கலாம். வித் லவ்விங் காட் பிளஸிங்ஸ். தேங்க்யூ. பை பாய்.